அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கடன் அடைவதற்கு உண்டான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தினந்தோறும் நம்முடைய பதிவில் ஒவ்வொரு சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் சிறப்பு, நம்முடைய முன்னோர்கள் கூறியது, அதை பற்றி நாம் ஒவ்வொரு பதிவிலேயும் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போது பழங்காலத்தில் சொன்னது எல்லாமே அதெல்லாம் பழங்கதை, நாம் அதை கடைபிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அது தவறான விஷயம். பழங்காலம் புது காலம் எல்லாமே மாறினாலும் அந்த ஒரு விஷயங்கள் என்பது மாறாது. அவங்க எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் அதை அடித்து போட்டுட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நாம் சொல்வதனால அது இல்லாமல் போகாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினம்தோறும் காலையில் வீட்டை பெருக்கி வாசப்படியெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு தெருவெல்லாம் பெருக்குறாங்க. மாலை நேரத்தில் வீட்டை கூட பெருக்குவதே கிடையாது, தெருவை பெருக்குவதே கிடையாது. அதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நைட் டியூட்டி போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க, அவர்களை பற்றி நான் இங்கே பதிவிடலை. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முடியும் என்னால் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், நம்ம வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கணும் அப்படின்னா காலை மாலை இருவேளையும் வீட்டை நாம் துடப்பம் வச்சு பெருக்கி தெருவில் கோலம் போடணும். இதுதான் லக்ஷ்மிகரம். முடிந்தவரை இவற்றை நீங்கள் கடைபிடிங்க. கடன் அடையக்கூடிய பரிகாரங்கள் நிறைய நம்முடைய சேனலில் இருக்குது. இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தினந்தோறும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கங்க. அந்த துணியில் சிகப்பு மலர்கள், இதற்கு எண்ணிக்கை கிடையாது, ஒரு 5 6 இந்த மாதிரி வச்சுக்கலாம். சிகப்பு மலர் அப்படின்னு சொல்லும்போது ரோஜா மலராக இருந்தால் சிறந்தது. எப்போ செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை என்று சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இதை நாம் செய்யணும். முடியாதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. என்ன பண்ணணும், ஒரு சிகப்பு துணி, அரிசி, இதற்கும் அளவு கிடையாது, கொஞ்சமாக அரிசி அதில் போட்டுக்கலாம், சிகப்பு மலர்கள் போட்டுக்கலாம், எண்ணிக்கை கிடையாது. வெல்லம், இந்த வெல்லம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அச்சு வெல்லங்களாக இப்போ வருது, அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்லை, அல்லது கொஞ்சம் வெல்லம் வச்சாலும் பரவாயில்லை, இதற்கும் அளவு கிடையாது. அப்போது சிகப்பு துணியை விரித்தோம், அதில் பச்சரிசியை போட்டோம், அதில் சிகப்பு மலர்கள் போட்டோம், வெல்லம் போட்டோம், ஒரு மூட்டையாக கட்டினோம். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே முருகர் கோவிலுக்கு நாம் போகணும். செவ்வாய்க்கிழமைகளில் முடியாதவர்கள் 8 மணிக்குள்ளே போயிட்டு அங்கு முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கோங்க. அந்த அர்ச்சனை பண்ணும் வரை இந்த மூட்டை உங்கள் கையிலேயே இருக்கணும். அர்ச்சனை முடிந்த பிறகு உங்கள் பேரில் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்தார் பேரில் பண்ணிக்கோங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், யார் கடன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கணவர் கடன் பண்ணியிருந்தாலும் மனைவி கடன் பண்ணியிருந்தாலும் டோட்டலாக நம்ம வீட்டு கடன் அப்படித்தானே வரும். அதனால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முருகர் கோவிலை 6 முறை வலம் வாங்க. அதுவரை உங்கள் கையிலேயே இருக்கட்டும் அந்த மூட்டை. அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் அங்கேயே அமர்ந்து அந்த மூட்டையை கையில் வச்சு உங்களுக்கு என்னென்ன கடன்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 செவ்வாய்க்கிழமைகள் செய்யணும். மனசார சொல்லிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவிலேருந்து வெளியே வந்துடணும். அந்த மூட்டையை எடுத்துட்டு ஓடுகின்ற நீரில் இதை போடணும். ஒருவேளை ஓடுகின்ற நீர் உங்கள் அருகாமையில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட இதை வச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 4 செவ்வாய்க்கிழமைகள் செய்யும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது தீர்வதற்கு உண்டான வழி என்பது நிச்சயமாக இந்த பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அடுத்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் பரிகாரம் இருக்குது கடன் அடைவதற்கு. அதையும் அடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். யூக லக்ஷ்மி ஸ்தோத்திரம் நிறைய நாளாக நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. அதையும் நாளை அல்லது நாளைய மறுநாள் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமைகளில் யூக லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். ரொம்ப அற்புதமானது. கடன் அடைந்து பணவரவை அதிகரித்து கொள்வதற்கு அதைவிட சிறந்தது வேறு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தபஸ் மாதிரி
நாம் கண்டிப்பாக இதை செய்து தான் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடன்கள் அடையும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.